சார் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது, முறைப்படுத்த வேண்டியது அந்த கட்சியின் அதுதான் தலைமைக்கு நான் பொறுப்பு சொல்றேன். இருக்குல்ல. அதுதான் நான் விஜய் சொல்றேன். சொன்னா கண் அசைவுக்கோ அவருடைய குரலுக்கோ அங்க செவிசாய்க்கிற கூட்டம் அதுதான் இல்ல தானே சொல்றேன். அது இது? நான் சொல்றேன். அதையெல்லாம் ஏன் நீங்க சுட்டிக்காட்ட நான் சொல்லுகிறேன் மாட்டேங்கிறீங்க? சார். அவர் கட்சியை இன்னும் அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்பதை நான் தொடக்க நாளில் இருந்து சொல்லி வருகிறேன். ம், இப்போதல்ல, முதல் 2வது ரேலியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ம், இது அத வந்து அது ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறது. ம். தொண்டர்கள் தான், உணர்வுள்ளவர்கள் தான், துண்டு போட்டுக் கொண்டு தான் வருகிறார்கள். ம். ஆனால் அவர்களை இன்னமும் அரசியல் ரீதியாக அவர் பயிற்றுவிக்க வேண்டும், ம். ஒழுங்குபடுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நான் 2வது 3வது கூட்டங்களில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஊர்வலமாக, நிதானமாக இனிமேல் வர முடியாது. குறித்த நேரத்திற்கு அல்லது நேராக மேடைக்கு போகிற வகையில் ஏற்பாடுகளை ஒரு கட்டத்தில் காவல்துறை மேற்கொள்ளும். இதை நான் 3வது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பேசியிருக்கேன். ம், ம். ஒரு கட்டத்தில் காவல்துறை உங்களை குறித்த நேரத்தில் போகுவதற்கான நிர்பந்தத்தை உருவாக்கும். அந்த நிர்பந்தத்திற்கு விஜய் பணிய வேண்டி இருக்கும். ம். இதை நான் 3வது நிகழ்ச்சி முடிந்தவுடன் பேசியிருக்கிறேன். எந்த தொலைக்காட்சி என்பது எனக்கு நினைக்குள்ள. எதுக்கு சொல்றேன்னா அதுதான் நடந்திருக்கு. இனிமே நீங்க குறித்த நேரத்துக்கு மேடைக்கு போய் தான் ஆகணும். ம். அப்படித்தான் பண்ணுவார்கள். இவரால நடந்தது என்னன்னா எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வருது. எடப்பாடி வந்து ஊருக்கு நயினார் நடுவுல- யாத்திரை இன்னைக்கு இல்ல எடப்பாடி முழுமையாக நடத்த வந்து முடியல. ஊருக்கு நடுவுல போய் பேசக்கூடாதுன்றாரு. ம். நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு விபத்து நடந்தது, ஒரு நெரிசல் நடந்தது என்றால் அதை இனிமேல் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர ம். யாருமே பேசக்கூடாது, எங்கேயுமே பேசக்கூடாதுன்னா அது அப்புறம் என்ன நிர்வாகம் அது? ம். எனக்கு புரியல. நான் என்ன சொல்லுகிறேன், ம். நீங்கள் கூட்டம் நடத்துபவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதியுங்கள். காவல்துறையும் சில இவ்வளவுதான் ஃபோர்ஸ் தர முடியும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும், பேரிகேட் போடணும், ரோப் போடுங்க, உங்க தொண்டர்களை சுத்திர நிறுத்துங்க, வராதபடி தடுக்கிற வேலையை போலீஸோடு சேர்ந்து அவங்களும் பார்க்கணும். ம். இப்படி சொல்லலாமே தவிர ம். நாளையிலேருந்து அந்த பொள்ளாச்சி 4 ரோடு ஒன்று இருக்குது. அந்த 4 ரோட்டில் இனிமேல் யாருக்குமே பர்மிஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தேர்தல் பரப்புரை எப்படி நடத்துவாங்க? ம். எல்லா ஊர்லேயும் ஊருக்கு வெளியில் இருக்கிற திடலை பார்ப்பாங்களா? சில ஊர்களில் ஊருக்கு நடுவுலேயே திடல் இருக்குது. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூரில் திலகர் திடல் இருக்குது, மதுரையில் தமக்க மைதானம் இருக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ளேயே இருக்குது. வெளியூர்களில் சில ஊர்களில் பேரூராட்சி பகுதிகளில் என்ன பண்ணுவீங்க? ம். ஊருக்குள்ளில் அவனுடைய நிலத்தையாவது கேட்டு அவனுக்கு வாடகை கொடுக்குறேன், உங்கள் நிலத்தை மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துட்றேன், இதெல்லாம் பேசி ஒரு கட்சியும் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸில் கேட்டு வாங்கிடுவீங்க. மற்ற கட்சியெல்லாம்